ஓம் சாந்தி. சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 9 மார்ச் 2023. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தையை எப்படி நினைவு செய்ய வேண்டும்? தந்தையை எப்படி நினைவு செய்ய வேண்டும்னு பாபா சொல்றார். பாபாவின் தொழில் மற்றும் குணங்கள் சகிதமாக அவரை நினைவு செய்ய வேண்டும். பாபா என்ன தொழில் செய்யறாரு, அவர்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு, எல்லா குணங்களையும் பாபா எப்படி இருக்காரு? கடல், ஞான கடல், அன்பு கடல், ஆனந்த கடல், சுக கடல், சக்தி கடல், சொல்லிட்டே போலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த குணத்தை எனக்குள்ள நிரப்பிக்கிட்டு அது சொரூபத்துல கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு செய்யணும். அப்ப பாபாவினுடைய தொழில் மற்றும் குணங்கள் சகிதமாக அவரை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம் விகர்மங்களை வென்றவர்களாக ஆவீர்கள். நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய விகர்மங்கள் அல்லது பாவ கர்மங்கள் என்ன ஆகும்? பாவ கர்மங்கள் மீது வெற்றி அடைய முடியும். 2வது கேள்வி, முரளிதரராக எப்போது ஆக முடியும்? ஞானத்தை தாரணை செய்து செய்து ஞானத்தை தாரணை செய்து செய்து நீங்க முரளிதர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகி விடுவீர்கள். முரளிதர் கிருஷ்ணருடைய கையில என்ன காமிச்சிருக்காங்க? புல்லாங்குழல் இல்லையா? அது போல பாபா சொல்ற, தினமும் நீங்க என்ன பண்ணணும்? ஞான கடல் சிவ பாபா கிட்ட ஞானம் கேட்கணும். ஞானத்தை தாரணை செய்து செய்து நீங்க கூட என்ன ஆயிடுவீங்க? முரளிதர் ஆயிடுவீங்கன்றார் பாபா. 3வது கேள்வி, தந்தை 100% எப்படி இருக்கிறார்? நிஷ்காமா இருக்கிறாரு. அப்புறம் பாபா சொல்றாரு, ஒண்ணு சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறார். வெறும் தூய்மை சொல்லல பாபா, சம்பூர்ண தூய்மையாக 100%. பாபா எப்படி இருக்காரா? சம்பூர்ண தூய்மையாக இருக்கிறார். 2வது நிஷ்காம், பலனை எதிர்பார்க்காதவர். எதுவுமே பாபா என்ன பண்றது கிடையாது, எதிர்பார்ப்பது கிடையாது. நிஷ்காமாக இருக்கிறார். அப்படின்னா பற்றற்றவர், எதுவுமே அனுபவிக்கிறது கிடையாது. 4வது, யார் நிரந்தர யோகி? பாபா சொல்றார், விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் என்ற விசேஷ தன்மையின் மூலம் பாபாவிற்கு பிரியமானவர் ஆகக்கூடியவர்கள் தான் நிரந்தர யோகி ஆவார்கள். விடுபட்டவர் மற்றும் அன்பானவர் என்ற விசேஷ தன்மையின் மூலம் பாபாவிற்கு பிரியமானவர் ஆகக்கூடியவர்கள் தான் நிரந்தர யோகி ஆவார்கள். 5வது கேள்வி, யார் பரோபகாரி? பரோபகாரினா பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர். யார் தனது பெயர், புகழ் மற்றும் கௌரவத்தை தியாகம் செய்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் இருக்கிறார்களோ, யார் தனது பெயர், புகழ் மற்றும் கௌரவத்தை தியாகம் செய்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பரோபகாரி ஆவார்கள். பரோபகாரினா பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், முரளிதர் தான் டேஷ் என்று சொல்லப்படுகிறது. முரளிதரர் தான் டேஷ் என்று சொல்லப்படுகிறது. ஞானி து ஆத்மா இல்லையா? ஞானி ஆத்மா, ஞான நிறைந்த ஆத்மா. அப்பதான் ஞானி ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. யார? முரளிதரர் தான் ஞானி ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. 2வது, டேஷ் மூலம் நாம் நம்முடைய 5 விகாரங்களை டேஷ் செய்கிறோம்.
ம்? பாபா சொல்றாரு, ருத்ர ஞான யஜ்யத்தில், ருத்ர ஞான யஜ்யத்தில் யோக அக்னி மூலம் நாம் நம்முடைய 5 விகாரங்களை ஸ்வாகா செய்கிறோம். ருத்ர ஞான யஜ்யத்தில் யோக அக்னி மூலம் நாம் நம்முடைய 5 விகாரங்களை ஸ்வாகா செய்கிறோம். 3வது, பாபா டேஷாக இருந்தாலும் கூட டேஷ் நிச்சயமாக வைக்க வேண்டும். பாபா நிஷ்காமியாக, நிஷ்காமின பலனை எதிர்பார்க்காதவர், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க மாட்டார். பாபா நிஷ்காமியாக, அதாவது பலனை எதிர்பார்க்காதவராக இருந்தாலும் கூட உணவனுடைய போக் நிச்சயமாக வைக்க வேண்டும். 4வது, யார் எப்பொழுதும் பாபாவிற்கு அன்பானவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் டேஷ். யார் எப்பொழுதும் பாபாவிற்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் தானாகவே நினைவு வரும். தானாகவேனா இயல்பாகவே நினைவு வரும். 5வது, ஆத்மாவின் டேஷ் இது கூட மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். ஆத்மாவின் டேஷ் இது கூட மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். ஆத்மாவின் ஒளி குறைவது கூடுவது இது கூட மிகவும் சூட்சுமமான விஷயமாகும். அச்சா, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.